ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்முடன் கூட இருக்கிறார். சமாதானமா இருக்கும். எசேக்கியேல் 21 அதிகாரம் 17 வசனம் முதல் 32 வசனம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகள், நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சம்பவம் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியமா இருக்கிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்ததும் அது அப்படியே நிறைவேறிய காலமுமாய் இது இருக்கிறது. இந்த வரலாற்றை நாம் இன்று படிக்க வேண்டிய அவசியம் என்ன? கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படி ஜனங்களை வழிநடத்த விரும்புகிறார்? அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய குணம் என்ன? அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது? அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் போன்ற காரியங்களை கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வேத தியானம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தரை புரிந்து கொண்டால்தான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எந்த தேசத்திற்கு சென்றாலும் அந்த தேசத்தின் சட்டதிட்டங்களை அறிந்து அந்த தேசத்தின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அந்த தேசத்திற்கு சென்று அங்கிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல், சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் நம் விருப்பப்படி நாம் வாழ்ந்தால் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம், தண்டனைக்குள்ளாகும். அது போலதான் பரலோகமும் கர்த்தருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சர்வமும் அங்கு நிறைவேறுகிறது. மிக துல்லியமாக கர்த்தருடைய விருப்பங்கள் முழுமையாய் நிறைவேறும் இடம் பரலோகமாய் இருக்கிறது. இதை நாம் பரமண்டல சித்தத்தில் சொல்லுகிறோம். பரமண்டலத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படட்டும் என்று. அவருடைய சித்தம் என்றால் அவருடைய விருப்பம், அவருடைய சட்டத்திட்டங்கள் என்று பொருள். கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள் பரலோகத்தில் செயல்படுகிறது. அதே போல பூமியிலும் செயல்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் நாம் அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டால்தான் நாம் கீழ்ப்படிந்து நடக்க முடியும், பரலோகத்திலும் சென்று கீழ்ப்படிய முடியும். அதனால் வேத வசனங்கள் இதை நமக்கு போதிக்கிறது. இந்த வேத பகுதியானது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்தது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுத்தார், அவர்கள் மனம் திரும்பவே மாட்டோம் என்ற முடிவு நிலையில் வந்த போது, உச்சக்கட்ட பாவத்திற்கு வந்து அவர்கள் திருந்தவே மாட்டேன் என்று சொன்னபோது அவர்கள் இருதயம் இனி மாறாது என்ற நிலைக்கு வந்த பின்பு அவர்களை கர்த்தர் அழித்து போடுகிறார். இனி அவர்கள் உயிரோடு இருந்து அடுத்த சந்ததியையும் கெடுக்காதபடிக்கு புதிய சந்ததியையாவது அவர்களின் பிள்ளைகளையாவது பரிசுத்தமாய் காக்கும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். இந்த சம்பவம் 2500 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் நடந்தது. இதை நாம் தியானிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த பயம் நமக்குள் வரும். உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு மட்டுமே பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வு வரும். அந்த பயம் என்பது ஒரு உணர்வு, பரிசுத்த பயம். அது எல்லா மனிதருக்கும் தேவை. அது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அதற்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்கிறோம். நாம் இதை கவனிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலர்களுக்கு வந்தது. இடது புறமாக வேட்டும் வலது புறமாக வேட்டும் கர்த்தருடைய பட்டயம் அங்கு அனுப்பப்பட்டது. இப்படி கர்த்தர் பட்டயத்தினால் அவர்களை வெட்டினார் என்று. அப்படி என்றால் பட்டயம் என்றால் மிகப்பெரிய யுத்தத்தில் பயன்படுத்தும் வாள் என்று சொல்லுகிறோம். அதாவது இந்த பட்டயம், வாள் என்று சொல்லும் போது இதனுடைய பொருள் என்ன என்றால், ஆவிக்குரிய பொருள், கர்த்தருடைய தேவ தூதர்கள் பட்டயத்தை எடுத்து வந்து வெட்டினால் அது சாதாரணமாக மனிதர் வெட்டி ரத்தம் இறப்பது அப்படி அல்ல. கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும். இதெல்லாம் தேவதூதர்கள் கர்த்தருடைய பட்டயத்தை அடிக்கும் போது நடக்கக்கூடிய காரியங்கள். அவர்கள் பூமியில் அந்த பட்டயத்தை பட்டாலே போதும், நிலநடுக்கம் வரும். இப்படிப்பட்ட பட்டயம் என்பது கர்த்தருடைய நியாயத்திற்கு. அது லேசாக துணிப்பட்டால் போதும், அவ்வளவுதான். ஒரு இனமே அழிந்து போகிறது, கூட்டமான ஜனங்கள் இறந்து போகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய பட்டயத்தின் வலிமை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று கூறும்.
இப்படியாக இஸ்ரவேலருக்கு வந்தது. இதை குறித்து கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயபக்தியோடு இதை கற்றுக்கொண்டு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற எச்சரிப்பை நமக்கு உணர்த்தும் வேத பகுதியாக இந்த வேத பகுதி இருக்கிறது. கர்த்தருக்கு அடங்காமல் நாம் இருந்தால் என்ன நமக்கு நிலைமை என்பதையும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அகம்பாவமாக திமிராக நடக்கிறவர்களுடைய நிலை என்னவாகும் என்ற உணர்வையும் அறிதலையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுவுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவின், அதாவது கர்த்தர் இஸ்ரவேலரை அழிக்கும்படியாக பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். அதாவது கர்த்தருடைய சுபாவத்தை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். தம்முடைய ஜனங்களை அவர் போற்றி பாதுகாக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தீமையெல்லாம் விலக்கி தம்முடைய பாதுகாப்பை கொடுத்து தம்முடைய கட்டளைகளையும் கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் மூலம் எந்த தீமையும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிறார். மற்ற மனிதர்கள், மற்ற பொல்லாத ஆவிகள் எதுவும் அவர்களை தொடக்கூடாது. தொடாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனால் அவர்கள் அடங்காமல் முற்றிலும் மனம் திரும்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாவிகளாய் மாறிவிட்டார்கள் என்றால், அப்படித்தான் மாறி இருந்தார்கள் இஸ்ரவேல் தேசத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பாக. அப்படி அவர்கள் இருந்ததை நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுடைய பாதுகாப்பை விலக்கிவிட்டார். கர்த்தர் பாதுகாத்து வந்தார் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வழி நடத்துகிறோம் என்கிறோமோ அதை தான் கர்த்தரும் செய்கிறார். இதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் எப்படி நம் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். சிறு பிள்ளைகளை நாம் மிகவும் அதிகமாய் பாதுகாப்புடன் வழி நடத்துவோம். சொன்னதையெல்லாம் கேட்டு செய்யும் பிள்ளைகள் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக மீற தொடங்கும். கொஞ்சம் வளர்ந்து 18 வயது 17 வயது என்று ஆகும்போது அவர்களுடைய மீறுதல் எப்படி இருக்கும்? முற்றிலுமாக இருக்கும். ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாத நிலைமையில் எல்லாவற்றிலும் முற்றிலும் எதிர்த்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நம்முடைய முடிவு என்னவா இருக்கும்? நம்முடைய மாற்றம் எப்படி இருக்கும்? விட்டு விடுவோம். எங்கே போய் என்ன செய்ய வேண்டுமோ செய், நீ பட்டு திருந்தி வா என்று சொல்லுவோம். இது வழக்கம். பெரியோர்கள் அடங்காத பிள்ளைகளை பெற்றோர்கள் இப்படிதான் நடத்துவார்கள். ஒரு சில தவறுகள் அவர்கள் செய்யும் பொழுது அது நிமித்தம் அவர்களுக்கு துன்பம் வந்து அதனால் சில பாதிப்புகள், சின்ன நஷ்டங்கள், காயங்கள் போன்ற காரியங்கள் ஏற்படும் போது அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அவர்கள் திருந்துவார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். திருந்தாமல் அப்படியே இருக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் விட்டு விடுவார்கள். இனி அவர்களோடு போராடி நம்மால் என்ன செய்யும்? அவர்கள் பேரன் அவ்வளவுதான், விட்டு விடுவார்கள். உன் இன்ப துன்பங்களை நீயே பார்த்துக்கொள் என்று விலகி விட வேண்டியதுதான் பெரியோர்கள். மிக வயது அதிகமாக ஆக பிள்ளைகள் அப்படி போனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படும். பெற்றோர்கள் கண்டிக்கலாம், சொல்லலாம், கேட்கலாம். அடங்கவே இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்றுதான் விலகி போவார்கள். இது வழக்கம், பொதுவாக நடக்கிற காரியம். அதே போலதான் கர்த்தர் போலதான் நாமும் செயல்படுகிறோம். அவர் சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கிறது, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. அப்படி இருக்க கர்த்தரும் அப்படியாக இஸ்ரவேலரை அழிக்கிறார். இந்த செய்தியில் கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலுவுக்கு, இந்த சம்பவத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேலுவை பார்த்து, நான் பாபிலோன் ராஜாவிடம் இவர்களை ஒப்புவிக்கிறேன். எப்படி அடங்காத பிள்ளைகளை நாம் விட்டு விடுகிறோமோ, நாம் பாதுகாப்பதை விட்டு விட்டால் அந்த அந்நியர்கள் வந்து அந்த பிள்ளைகளை துன்பப்படுத்துவார்கள். வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது தனிப்பட்ட முறையில் நம் பிள்ளைகள் அவர்களோடு போராடும் போது அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள். அப்பொழுதே திருந்துவார்கள். அது போல கர்த்தரும் பாபிலோன் ராஜாவின் இடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டார். தம்முடைய பாதுகாப்பை விலக்கி விட்டார். இவர்கள் செய்த பாவம். இன்னொரு பரிமாணமும் இதற்கு உண்டு. அதாவது ஒரு தனி மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாய் இருந்தாலும் சரி, மனிதர்கள் பொதுவாக பொல்லாத ஆவிகளுக்கு இச்சையோடு பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பது. பெருமை என்ற துர்க்குணத்தை வைத்துக் கொண்டு, இச்சை என்ற துர்க்குணத்தை வைத்துக் கொண்டு அதற்காக தங்கள் இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய பெருமைக்காக பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து செய்யக்கூடாத செயல்களை செய்வது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவது, பெருமை பேசுவது. நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா என்று பேசிக் கொண்டிருப்பது. இப்படி செய்யும் போது
இதுதான் பாவத்தின் தொடக்க நிலை. இப்படியாக ஒரு மனிதன் எந்த பாவம் செய்தாலும், பொய் பேசினாலும், திருடினாலும், பிறரை கொலை செய்தாலும், பிறர் உயிரை அழித்தாலும், என்ன தவறு செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே போய் முற்றிலும் மிகப்பெரிய தவறாக அவர்களிடத்தில் வந்து நிற்கும் போது கர்த்தர் நியாயத்திற்கு தருவார். அப்படி என்றால் அந்த நிலையானது பாவம் செய்ய தொடங்கும் போது, அந்த மனிதன் பாவம் செய்ய தொடங்கும் போது அவன் செய்ய தொடங்கிவிட்டானால் அந்த பாவத்திற்குரிய பொல்லாத இருளின் கிரியைகள் அவனுக்குள் வந்துவிடும். இருளின் காற்று அவனுக்குள் வந்துவிடும். அது உள்ளே வந்ததும் அந்த பொல்லாத இருளின் காற்றுக்கு கர்த்தர் ஆளுகை செய்ய விட்டு விடுவார். பாபிலோனின் வலு சர்ப்பத்திடம் கர்த்தர் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். காரணம், இவர்கள் வலு சர்ப்பத்தின் அந்த கிரியைகளுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். இவர்கள் எல்லா பாவத்தையும் செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள், பரிசுத்தவான்களை கொன்றார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அப்பொழுது நடந்த அக்கிரமங்கள் இது. அக்கிரமம் மிகுதியாய் இருந்தது. தேசத்தில் ஏழைகள் பாதுகாக்கப்படவில்லை, எளியவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை. கொடுமை கொடுமை என்று மகா அக்கிரமமாய் வாழ்ந்தார்கள், பெருமையாய் வாழ்ந்தார்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இது எல்லாமே அந்த பொல்லாத இருளின் செயல்கள். அதை அந்த பாவத்தை இவர்கள் செய்ததினால் அதே பொல்லாத இருளின் கிரியைகளிடத்தில் கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். இப்படிதான் நடக்கிறது. இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சிறு ஓமையை பார்ப்போம். ஒரு பள்ளி இருக்கிறது. அதில் வகுப்பறையில் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் இருக்கிறார், பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் படித்துக் கொண்டு பாடத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு மாணவன் மட்டும் பக்கத்தில் இருக்கும் ஒரு மாணவன் சொல்லுகிறான், நீ இதை செய் அதை செய் என்று ஏதாவது பேசிக் கொண்டு ஏதோ செய்ய சொல்லுகிறான், தவறு செய்ய சொல்லுகிறான். ஒரு திருட சொல்லுகிறான், அடுத்த மாணவனிடமிருந்து ஒரு பேனாவையோ பென்சிலையோ எடுக்க சொல்லுகிறான், ஏதோ திருட சொல்லுகிறான். அவன் பேச்சை கேட்டு இவன் தவறு செய்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான், திருடுகிறான், ஏதாவது தவறு செய்து கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து ஆசிரியர் கண்டிக்கிறார், பல நாட்களாக கண்டிக்கிறார், இப்படி செய்யாதே செய்யாதே என்று. அவன் கேட்டபாடில்லை, அவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அப்படியே விட்டுவிட மாட்டார். கொஞ்ச நாள் பார்ப்பார். அதன் பின்பு இந்த மாணவனை அழைத்து ஏன் இப்படி செய்கிறாய் என்று கண்டித்து கேட்பார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் பக்கத்தில் இருக்கிற மாணவன் அவன்தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் இப்படி செய்யும்படி என்று சொல்லுவான். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அவன் சொல்லிக் கொடுத்தான், உனக்கு எங்கே போனது அறிவு, நீ ஏன் கேட்டாய் என்று சொல்லிக் கொடுத்தவனுக்கும் தண்டனை உண்டு, கேட்டு செயல்பட்டவனுக்கும் தண்டனை உண்டு. இருவரும் சேர்ந்து வெளியே போங்கள் என்று சொல்லுவார். இது வழக்கமாய் வகுப்பறையில் நடக்கிற காரியங்கள். அவன் சொல்லிக் கொடுத்தான், அவனும் வெளியே போக வேண்டும், கேட்டது நீயும் வெளியே போக வேண்டும். இதனால் அந்த பொல்லாதவனிடத்தில் இவன் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். இருவரும் வகுப்பறையில் வெளியே நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை வருகிறது. இப்படிதான் கர்த்தரும் நியாயம் தீர்க்கிறார். மனிதன் பொல்லாத இருளின் கிரியைகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்யும் பொழுது பொல்லாத ஆவிகள் மனிதனிடத்தில் பேசும். இது நம்முடைய மனநிலையோடு தொடர்பு கொள்ளும். நம் காதில் குரல் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நம் மனதோடு போதிக்கும். இப்படி என்றால் நீ இதை செய்து பார்க்கலாமே, நமக்குள் எண்ணம் தோன்றும். நாம் நினைக்கிறோம், நம்மில் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் நம்முடையது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அல்ல. நம் மனதில் தோன்றுகிற எண்ணம் நம் மனதில் தோன்றுகிற எண்ணங்களும் உண்டு. கர்த்தர் தரும் தேவ தூதர்கள் மூலமாக கர்த்தர் நேரடியாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் வரும், அதுவும் செயல்படும். பொல்லாத மனிதர்களுக்கு பொல்லாத ஆவிகள் சொல்லும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மனதிற்கு வரும், நேரடியாக அது மூளைக்கு செல்லும். இது விஞ்ஞான பூர்வமான உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்நிய பாஷை என்று பேச வைத்து அதை ஆராய்ந்து பார்த்து அந்நிய பாஷை பேசும்போது வானத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் அந்த மனிதனின் மூளைக்குள் நுழைகிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் இன்றைய விஞ்ஞானிகள். இது சத்தியமான உண்மையாயிற்று, நிரூபிக்கப்பட்ட உண்மை. நாம் ஜெபிக்கும் போதும் நம் கர்த்தரோடு நாம் ஐக்கியமாகும் போதும் வானத்திலிருந்து
ஒளி கதிர்கள் நமக்குள் பிரவேசிப்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதே போல பாவத்துக்கும் உண்டு பொல்லாத ஆவிகளும் நம் மனதோடு, அதாவது பாவிகளுக்கு பொல்லாத ஆவிகள் பேசும், பரிசுத்தவான்களோடு கர்த்தர் பேசுவார். எல்லோரோடும் பேச கர்த்தராலும் முடியும், பொல்லாத ஆவிகளாலும் முடியும். பொல்லாத ஆவிகள் நாம் அந்த சிந்தனையில் இருக்கும்போது அந்த ஆவிகள் நம்மோடு பேசும். இதை இப்படி செய், அதை அப்படி செய், அது இப்படி, இது அப்படி என்று நம்மை நம் நினைவுகள் நமக்கு வருவதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அது பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்படுவது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் இப்படிதான். அவர்களை பல பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்வதினால் அவர்கள் மனம் நிதானம் இல்லாமல் தங்கள் சுய ஞானத்தை இழந்து பொல்லாத ஆவியின் அந்த ஆவிகளுக்கு பொல்லாதவனுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் முழுமையாக. அவர்களை தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய பாதிப்பு. அதனால்தான் சரீர பாதிப்பா என்றால், சரீரத்தினால் பாதிக்கப்பட்டது என்றால் மருந்து மாத்திரைகள் கொடுத்து மருத்துவர்களால் குணப்படுத்த முடியும். மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தை மருத்துவர்களால் குணப்படுத்த முடிவதில்லை என்றால் அதற்கு காரணம் இதுதான். இது அவர்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனை. இப்படி மனிதர்கள் பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்யும் பொழுது, இப்படி மனிதர்கள் பொல்லாதவனின் பேச்சை கேட்டு, பொல்லாத இருளின் கிரியைகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பொல்லாத இருளுக்கே ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதனால் பாபிலோன் ராஜா அந்த மனிதன் கர்த்தரை அறியாத மனிதன் மட்டுமல்ல, கொடூரமாய் பயங்கரமாய் கொலை செய்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்திருக்க முடியும்? சாந்த குணம் உள்ள நல்ல மனிதனால் இப்படி செய்ய முடியுமா? யோசித்து பார்ப்போம். இப்படியாக பாபிலோன் ராஜா எருசலேமுக்குள் வரப்போகிறார் என்று கர்த்தர் எசேக்கியாவிடம் சொல்லுகிறார். அவரிடம் ஒப்பு கொடுத்ததினால், பாபிலோனின் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்ததினால் இதை முன்கூட்டியே எசேக்கியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொல் என்று இஸ்ரவேலன். அதற்கு முன்பாக அந்த ராஜா வருவதற்கு 2 வழிகளை நீ குறித்துவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வழியை குறிக்க சொல்லுகிறார். இதுல ஒரு காரியம் இருக்கிறது. பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். ஒரு வழி ரப்பா எனும் பட்டணத்தை நோக்கியும், இன்னொரு வழி எருசலேமுக்கு வரும் வழியாகவும், இன்னொரு வழி எருசலேமை நோக்கி வரும் வழியாகவும் 2 வழிகளை குறித்துவை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கர்த்தர் எசேக்கியாவை இடதுபுறம் வலதுபுறம் படுத்திருக்க சொல்லி இருந்தார். யூதர்களுக்காக 40 நாட்களும் இஸ்ரவேலர்களுக்காக 390 நாட்களும் படுத்திருக்கும்படி சொல்லியிருந்தார். அப்பொழுது இந்த எருசலேம் நகரத்திற்கு பதிலாக செங்கலை வைத்து, இருப்பு சட்டியை வைத்து ஒரு உவமையாக செய்து காட்டு என்று சொல்லியிருந்தார். அதில் பாபிலோன் ராஜா வருவதை குறிக்க சொல்லுகிறார். அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில், அந்த செயல்முறையில் குறிக்க சொல்லுகிறார். செங்கலுக்கு நேராக அந்த செங்கலில் அவர் வைத்து படுத்திருக்கிற இடத்தில் குறித்துக்கொள். ரஃபாவுக்கு எதிராகவும் எருசலேமுக்கு எதிராகவும் பாபிலோன் ராஜா பட்டயத்தோடு வருவதாக நீ அதை குறித்து வை, அந்த வழிகளை குறித்து வை என்று கர்த்தர் சொல்கிறார். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். 2 பட்டயம் வரும். 2ம் ஒரே தேசத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள், அது பட்டணத்திற்கு போகும் வழியின் முனையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக ஒரு இடத்தை அதில் குறித்து வை என்று சொல்லுகிறார். குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்தில் குறித்து வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா எங்கு குறிக்கிறாரோ அந்த இடத்தில் தான் பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரும். அம்மோன் புத்திரரின் பட்டணம் ரஃபா என்பது அந்த இடத்துக்கு விரோதமாக வருவதற்காகவும், யூதாவின் பட்டணமாகிய எருசலேமுக்கு விரோதமாக வருவதற்காகவும் 2 பட்டணங்களுக்கு நேராக வரும்படி குறித்துவை என்று சொல்கிறார். பாபிலோன் ராஜா 2 வழி முனைகளின் நடுவே 2 பாதைகள் சேரும் இடத்தில் நின்று குறிப்பார்ப்பான். அந்த ராஜா குறிப்பார்ப்பான், எந்த பக்கம் போவது வருவது என்று குறிப்பார்ப்பான். அவன் எப்படி பார்ப்பான் என்றால், நிமித்தம் பார்ப்பதற்காக நிற்பான். நிமித்தம் பார்ப்பது என்றால் சகுனம் பார்ப்பது. இங்க நின்று கொண்டு நல்ல சகுனம் வருகிறதா, கெட்ட சகுனம் வருகிறதா என்று பார்ப்பார்கள். காக்கா கத்துவது, பல்லி கத்துவது,
பூனை குறுக்கே செல்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் சகுனம் பார்ப்பது என்று சொல்வார்கள். இப்படி அந்த ராஜா சகுனம் பார்ப்பான், நிமித்தம் பார்ப்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி விக்கிரகங்களிடம் கேட்பானாம் எந்த பக்கம் போவது என்று. ஈரலால் குறி பார்ப்பான். மிருகங்களின் ஈரல் என்ற சரீரத்தின் பகுதி இருக்கும், அதை வைத்து குறி பார்ப்பானாம். இப்படியாக அந்த ராஜா பார்ப்பான். இப்படி சகுனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, இதையெல்லாம் அவன் பார்த்துதான் அங்கு வருவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முழுக்க முழுக்க பொல்லாதவனின் ஆளுகை, பொல்லாதவன் செய்கிற செயல்கள், பொல்லாத இருளின் காரியங்கள், இதையெல்லாம் இந்த ராஜா செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எருசலேமை, யூதேயா தேசத்தை தாக்குவதற்கு அந்த ராஜா சில ஏற்பாடுகளை செய்வான். அதாவது மதிலின் வாசல்களை இடிப்பதற்கு எந்திரங்களை வைத்து, அதாவது இந்த காலத்தில் ஜேசிபி, இட்டாச்சி என்ற பொருட்களை பயன்படுத்துவது போல அது இடித்து தள்ளும் சுவற்றை எல்லாம், கதவுகளை எல்லாம். அது போல அந்த காலத்தில் வைத்திருந்த எந்திரங்கள், மிஷினரிஸ், இதையெல்லாம் வைத்து நாம் ஆயத்தப்படுத்தி தலைவர்களை நியமிப்பதற்கும், அதாவது இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யார் யாரெல்லாம் எங்கு நின்று எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று தலைவர்களை நியமித்து வைத்திருக்கும். அழிக்கும்படி ஆர்ப்பரிப்பார்களாம், கத்தி கொண்டே போய் எல்லாரையும் கொள்ளுவார்களாம். சங்கரிக்கும்படி ஆர்ப்பரிக்கிற கூட்டம் என்று ஒன்று இருக்குமாம், சத்தம் கொடுப்பதற்காக. சத்தம் கொடுத்து பயமுறுத்தி அவர்களை அழித்து விடுவது. கம்பீரமாய் சத்தம் விடுவதற்கும், வாசல்களை இடிக்கிற எந்திரங்களை வைப்பதற்கும், மண் மேடுகள், அதாவது அந்த மதில் சுவர் மேல் ஏறி போவதற்கு மண் மேடுகளை ஏற்படுத்தி, மண்ணை அள்ளி மேடுகளை ஏற்படுத்தி அதன் மேல் ஏறி மதில் சுவரை தாண்டி உள்ளே போவதற்கு ஏற்ற மண்மேடுகளை உண்டு பண்ணுகிற ஜனங்களையும் வைத்திருப்பானாம். கொத்தளங்களை கட்டுகிறதற்கும், அங்கு தங்கி இருந்து வேலை செய்வதற்கான ஆயத்தங்கள், ஜனங்கள் தங்குவதற்கு, யுத்த வீரர்கள் தங்குவதற்கு மதிலுக்கு வெளியே தங்கி இருந்துதான் இதையெல்லாம் இடித்துக் கொண்டு பின்பு உள்ளே செல்வார்கள். அதற்காக கொத்தளங்கள் போடுவதற்கும், மரங்களை வெட்டி கூடாரம் போல தங்கும் இடங்களை ஏற்படுத்துவதற்கும் ஜனங்களை வைத்திருப்பானாம். எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுக்கு வலதுபுறத்தில் இருக்கும். அவன் எப்பொழுதும் குறி கேட்டு கொண்டே வருவானாம். நிமித்தம் பார்ப்பது என்றால் சகுனம் பார்த்துதான் செய்வானாம். வலது பக்கத்தில் அவன் சகுனம் பார்ப்பானாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத இருளின் கிரியைகள், பொல்லாதவன் அவன் பக்கத்திலிருந்து வழி நடத்துவான். இஸ்ரவேலர்கள் கர்த்தரோடு வாழும்போது, கர்த்தருக்கு பிள்ளைகளாய் வாழும்போது சந்தோஷமாய் இருந்தார்கள். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு அடங்காமல் இருந்ததினால் பொல்லாதவனாலும் பொல்லாதவனின் அடியாட்களான தீமையான மனிதர்களிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், அழித்து போடுகிறார்கள். அவனுடைய வலது புறத்திலே இருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். பாபிலோன் ராஜாவுக்கு எசேக்கியா ராஜா ஆணையிட்டு கொடுத்திருந்தார். நான் நேபுகாத்நேச்சார் ராஜா தான் சிதேக்கியாவை ராஜாவாக்கியது. ஆனால் உடன்படிக்கை செய்து அந்த ராஜாவோடு ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிவிட்டு பின்பு அந்த உடன்படிக்கை மீறி நடந்ததுதான் சிதேக்கியா செய்த தவறு. கர்த்தர் சொன்னதையும் கேட்காமல் மீறி நடந்தார். அதனால் சிதேக்கியா ராஜாவுக்கு இந்த நிலை வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து அந்த ராஜா இவனை பிடித்து விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்யும் துரோகங்கள் வெளியரங்கமாகிறது, பலர் தெரிகிறது, பலருக்கும் தெரிவதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் பாவங்கள் வெளிவருகிறது. நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அக்கிரமம் செய்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், மறைவாய் இருக்கவில்லை, எல்லாம் வெளிப்படையாக தெரிய தொடங்குகிறது. அதனால் இந்த தண்டனை வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் கெட்டு போவார்கள் அல்லவா? நீங்கள் செய்த பாவம் உங்களோடு போகாமல் எல்லோருக்கும் தெரிந்து அதனால் எல்லோரும் பாவிகளாகி அது மிகப்பெரிய தீமையை கொண்டு வரும். அதாவது தீய காரியங்கள் ஒரு இடத்தில் நடந்தால் அதை பரப்பக்கூடாது. நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது மேலும் பரவும். தீய காரியங்கள் நடக்கும் போது அதை வெளிப்படுத்தாமல் மறைப்பதே நல்லது. அதனால் மற்ற இன்னும் பல காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிவதினால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் ராஜா பாபிலோன் ராஜா இஸ்ரவேலரை பிடித்துக் கொண்டு போவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயா மூலமாக சிதேக்கியா ராஜாவுக்கு, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, இஸ்ரவேலின் அதிபதி நீ, துன்மார்க்க நீ, தீயவன் நீ, கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாதவன், இப்படிப்பட்டவனான உனக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. உன் அக்கிரமத்திற்கு முடிவு வரக்கூடிய அந்த நாள் வந்து விட்டது. உன் தலையில் இருக்கிற பாகையை கழற்றி போடு. உன் பாகையை கழற்றி போடு. தலைப்பாகை வைத்திருப்பார்கள், கேப் வைத்திருப்பார்கள், அதை கழற்றி போடு. உன் கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன் போல் இராது. முன் போல அது இனிமேல் அப்படி இருக்காது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வரும் வரைக்கும் அது இல்லாதிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் நடந்து சுமார் 400 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். குழந்தையாக பிறந்து இஸ்ரவேலுக்கு வருகிறார். இப்படியாக அது வரும் வரைக்கும் இப்படி நடக்கும் என்று கர்த்தர் முன்கூட்டியே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இந்த ராஜ்யபாரம் அவருக்கே நான் கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர்களையும் அவர்கள் நிபந்தனைகளையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தர் அறிவிருக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தீமையான காரியங்களை செய்திருந்தார்கள். அதாவது பாபிலோன் ராஜாவினால் அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டு அழிக்கப்பட போகிற அந்த ஜனங்கள், அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாள் வந்துவிட்டது. உங்களுக்கு தண்டனை அனுபவிக்கும் நாள் வந்துவிட்டது. இவ்வளவு காலம் நீங்கள் திருந்தாமல் செய்த அக்கிரமத்திற்கு பலனை பெறும் நாள் வந்துவிட்டது. பாபிலோன் ராஜா வந்து உங்களை எல்லோரையும் அழிக்கப் போகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கரின் கையில் நீ விழும்படிக்கு, தீயவர்களின் கையில் நீ ஒப்படைக்கும்படிக்கு பட்டயம் உன்னை வெட்டப் போகிறது. ஆனால் இந்த பட்டயம் எப்பொழுது உருவப்பட்டது? அப்படி என்றால் கர்த்தருடைய பட்டயம் உருவப்பட்டது என்றால் மனிதன் பாவம் செய்யும் போது கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை உருவுகிறார். இவர்கள் எப்பொழுது இந்த பாவத்தை செய்தார்களோ, அதாவது நிமித்தம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, சகுனம் பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் செய்யும் போது கர்த்தர் பட்டயத்தை உருவுகிறார். இவர்கள் அந்த பாவத்தை செய்து முடிக்கும் போது அந்த பட்டயத்தை அனுப்பி விடுகிறார், அவர்களை அழிக்க முடியாது. பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது. அது வெட்டவே சங்கரிக்க உருவப்பட்டது. வெட்டவும் சங்கரிக்கவும் அது துலக்கப்பட்டதா இருக்கிறது. பல பலவென்று பயங்கரமான பட்டயம் வருகிறது என்று கர்த்தர் கோபமாக சொல்லுகிறார். நீ திரும்பி எதிர்த்து பாபிலோனை சண்டை போடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் ராஜா வரும்பொழுது அந்த ராஜா வந்து கர்த்தரே அந்த ராஜாவை அனுப்புவதனால் பாபிலோன் ராஜா அழித்து முடித்து மீதியானவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது அவர்களோடு போய்விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்த்து யுத்தம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த தவறுக்கு நான் அனுமதித்து விட்டேன் தண்டனையை. நீ எதிர்த்து யுத்தம் செய்தால் இன்னும் அழிந்து போவாய், செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன்னுடைய ஜென்ம தேசத்திலே, உன்னுடைய சுய தேசத்திலே நீ நியாயம் தீர்க்கப்படுகிறாய். நீ செய்த பாவத்திற்கு நீ நியாய தீர்ப்பை இங்கேயே பெற வேண்டும் இஸ்ரவேல் தேசத்திலே என்று கர்த்தர் சொல்கிறார். என் கோபத்தை உன்மேல் நான் ஊற்றுவேன். என் கோபத்தின் உக்கிரமான கோபத்தின் அக்கினியை உன்மேல் ஊற்றுவேன். அக்கினியை என்று சொல்லிவிட்டார். எருசலேம் நகரமும் தேவாலயமும் அக்கினியினால் எரிக்கப்பட்டது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் நேபுகாத்நேச்சராக செய்கிறார். இவர் ஒரு வேலையாள் போல, கர்த்தருடைய வேலையாளாக தான் அந்த ராஜா செயல்படுகிறார். மிருக குணம் உள்ளவர்களும் அழிப்பதில் திறமை உள்ளவர்களுமான பொல்லாத மனிதர்களிடம் நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மிக மிக கொடிய மனிதர்களிடம் நீ ஒப்பு கொடுக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அக்கினிக்கு இரையாவாய். நீ வந்து அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவாய். எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட போகிறது. உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும். ரத்தம் சிந்துகள் உண்டாகும். பட்டயம் வந்து அநேகரை கொலை செய்து விடுவார்கள். நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் கோபம் கொண்டு எருசலேமையும் யூதாவையும் யூதர்களை அழிக்கும் அந்த செயலை குறித்து கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இது நடப்பதற்கு முன்பே சொல்லப்படுகிறது அவர்களுக்கு. மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டிருந்தால் இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது குறைவாகவாவது நடந்திருக்கும். எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அவர்கள் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அக்கிரமம் செய்து கொண்டே இருந்ததினால் கர்த்தர் சொன்னதை எல்லாம் செய்வார். இது எச்சரிப்பாக தான் முன்கூட்டியே சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் திருந்தவில்லை. கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் போது அதுவரை பாவம் செய்து கொண்டிருந்தால் கூட கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கர்த்தர் நம்மிடம் பேசுகிறார். வசனத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக நம்மோடு பேசும்போது கேட்டவுடன் நம்மிடத்தில் தவறு இருக்கும் என்று தெரிந்தால் உடனே திருந்தி விட்டால் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நான் அப்படிதான் செய்வேன், யார் என்ன சொன்னால் என்ன என்று செய்து கொண்டே இருந்தால் நம் அழிவை நாமே வரவேற்பது போல் ஆகும். மனம் திரும்புதல் நல்ல குணம். ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதம் மனம் திரும்புதல். மனம் திரும்புவோம். கர்த்தர் அன்பானவர் தான். அன்பின் ஒரு வெளிப்பாடு கோபமும் கூட. அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். நீதியின்படி நியாயம் தீர்க்கவும் தவற மாட்டார். அதையும் மறந்துவிடக் கூடாது. எச்சரிப்படைவோம், மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நல்வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆபத்தை எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.